தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சபரிமலைக்கு மாலை போடுவோருக்கு ஆகச்சிறந்த அறிவுரை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பொதுவாக ஆண்கள் சபரிமலைக்கு இந்த கார்த்திகை மார்கழி மாதம் மாலை போட்டு செல்வார்கள். அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவுரை என்னவென்று சொன்னால், பொதுவாகவே ஆண்கள் புகைப்பிடிப்பார்கள், வாரத்திற்கு ஒரு முறை சரக்கடிப்பாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் நாட்டமாக இருப்பாங்க. தினந்தோறும் சாமி கும்பிடுவாங்க. கார்த்திகை மார்கழி மாதம் வருடத்துக்கு ஒரு முறை சபரிமலைக்கு மாலை போட்டு ஐயப்பனை தரிசிப்பாங்க. பழனிமலைக்கு போய் பாத யாத்திரையாக போவாங்க. ஆனால் இந்த பழனிமலைக்கு போகிறவங்களோட ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க வந்து ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. 40 நாள் விரதம் இருப்பாங்க. காலையில் சாப்பிட மாட்டாங்க, புகைப்பிடிக்க மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க, எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது. ரொம்ப தவம் இருந்து சபரிமலைக்கு போய் ஐயப்பனை தரிசித்து வருவாங்க. இந்த 40 நாள் தவம் இருந்து ஐயப்பனை போய் தரிசித்து வந்த பிறகு பழையபடி தண்ணி அடிப்பாங்க, தம் அடிப்பாங்க. அந்த ஆன்மீகத்தில் ஓரளவு ஈடுபாடாக இருப்பாங்க. ஆனால் எல்லா கெட்ட பழக்கங்களும் பழையபடி பின்பற்றுவாங்க. ஆக இது வந்து ஒரு வருடாந்திர சடங்கு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 40 நாள் தம் அடிக்கூடாது, தண்ணி அடிக்கூடாது, அப்படி கிடையாது. ஐயப்பனை போய் மாலை போடுறீங்களா, ஐயப்பனுக்கு மாலை போடுறீங்களா, 40 நாள் தவம் இருக்கிறீங்கல்ல, அந்த 40 நாள் ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி மாற்றிக்கோங்க. ஒரு பயிற்சி காலமாக உங்களை நீங்களே கட்டுப்படுத்துறீங்கல்ல, தம் அடிக்காமல் தண்ணி அடிக்காமல் கட்டுப்படுத்துறீங்கல்ல, அதே மாதிரி அந்த 40 நாள் பழகிக்கிட்டு நீ அடுத்து வருடந்தோறும் அடுத்து பின் வருகிற நாட்கள், வருடத்தில் 365 நாட்களும் அதே மாதிரி தம் அடிக்காமல் தண்ணி அடிக்காமல் இருக்க பழகிக்கோங்க. மனசை கட்டுப்படுத்திக்கோங்க. அதுதான் வந்து மிகச்சிறந்த ஒரு தவ முயற்சி. ஒரு 40 நாள் தவம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்குரிய கெட்ட பழக்கங்களை மறக்கணும். தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இதெல்லாம் மறக்கிறோம். இதை நிரந்தரமாக மறக்கணும். மறந்துட்டு எப்பொழுதும் ஐயப்பனோட ஐக்கியமாகணும். அதுதான் இந்த 40 நாள் தவம். அதை விட்டுட்டு இந்த 40 நாள் மட்டும் தம் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்துட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு 2 மடங்காக தம் அடிக்கிறது, 3 மடங்காக தண்ணி அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த 40 நாள் தவம் இருக்கீங்களா, தம் அடிக்கிறத தண்ணி அடிக்கிறத மறக்கிறதுக்கு பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் 365 நாள், இந்த 40 நாள் எப்படி யோக்கியமாக இருந்தீங்களோ அதே மாதிரி அடுத்து வருகிற 365 நாட்களும் யோக்கியமாக இருங்க, மாறுங்க, மனமாற்றம் அடையுங்கள். அதுதான் ஐயப்பனுக்கு உண்மையாக மாலை போடுவதற்கு அர்த்தம்.